Hey friends, hi, hello, வணக்கம். UPSC Civil Service Examinationோட various aspects பார்த்துட்டு இருக்கோம்ல. Prelims ஆகட்டும், mains ஆகட்டும், எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்துருக்கோம். என்ன மாதிரி புக்ஸ் படிக்க, என்ன மாதிரி சிலபஸ் இருக்கு, எப்படி இதெல்லாம் அப்ரோச் பண்ண, ப்ரீவியஸ் இயர்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஆன்சர்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி நம்மளோட கொஸ்டின் கமாண்ட்ஸ் புக்லெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அண்ட் பர்டிகுலர்லி இப்போ நம்ம ஜாகிரஃபி ஆப்ஷனலை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பேப்பர் 1 ஜாகிரஃபி ஆப்ஷனல் சிலபஸை சாப்டர் வைஸ் சாப்டராக பார்த்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஜாகிரஃபியோட ஓவர்வியூ சிலபஸையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போது அதுக்கு அடுத்து பேப்பர் 2 சிலபஸை நம்ம சாப்டர் வைஸாக பார்க்க போவோம். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி ஃபிசிக்கல் செட்டிங் பார்த்து முடிச்சாச்சு. இப்போது செகண்ட் டாபிக் ரிசோர்ஸஸை பற்றி பார்க்க போவோம். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் நமக்கான இந்த விஷயங்கள் எல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி சாப்டர்ஸாக தான் இருக்கும். பேப்பர் 2 பேப்பர் 1 பார்த்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி கான்செப்ட்ஸ்லாம் டெஃபினட்டாக இருக்காது. ஸோ ரொம்ப பேசிக்கான கான்செப்ட், இந்தியா பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லேண்டு. ஸோ லேண்டே ஒரு ரிசோர்ஸ் தான், உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லேண்ட் ரிசோர்ஸஸ் என்னென்ன, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து அது டீகடேஷன் ஆகிட்டு இருக்குன்னா எப்படி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இந்த டோட்டல் ப்ராசஸ், இந்த ரிசோர்ஸஸே நீங்கள் வந்து சில விஷயங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு வாட் இஸ் இட், அது என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் ஏதாச்சும் டீகடேஷன் நடக்குதா, இல்லை அதுக்கு ஏதாவது த்ரெட் இருக்கா. ஸோ இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண, இல்லை ஆல்ரெடி நடந்ததை எப்படி வந்து மிட்டிகேட் பண்ண, தட் இஸ் நார்மலைஸ் பண்ண, அண்ட் இன்னும் ஒரு பெட்டர்மெண்ட்டை எப்படி கொடுக்க, வே ஃபார்வர்ட் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு டாபிக் இந்த ரிசோர்ஸஸில் படித்தாலும் இந்த டாபிக் உங்களுக்கு மேக்ஸிமம் இடங்களில் யூஸ் ஆகும். ஸோ எங்கே படித்தாலும் இந்த ஃப்ளோவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த ஃப்ளோவில் நீங்கள் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ லேண்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ லேண்டு என்னென்ன மாதிரியான லேண்ட்லாம் இருக்குது, ஸோ லேண்டில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது, லேண்டுனால என்னென்ன பாசிபிள் ப்ராப்ளம்ஸ் இதுக்கு மேலே க்ரியேட் ஆகலாம் ஃப்யூச்சரில், அண்ட் இப்போது வந்து இருக்கிற ப்ராப்ளமை எப்படி நீங்கள் வந்து மிட்டிகேட் பண்ணுவீங்க, இனிமேல் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி நீங்கள் தடுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை எப்படி வந்து கன்சர்வ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ வச்சுக்கோங்க, படிங்க. அடுத்தது வந்துட்டு சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர், ரெண்டுத்துக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. வாட்டர் ரிசோர்ஸ் பற்றி தான். அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நவ் அண்ட் தென் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ வெனவர் யூ சி, நீங்கள் அதை அப்படியே மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஓ இந்த இது பார்த்தோம்ல, அங்கே பார்த்தோம்ல அப்படிங்கிற மாதிரி ஏற்றி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் என்ஹான்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ சர்ஃபேஸ் வாட்டராக இருந்தால் நார்மல் நம்மளோட ரிவர் பெட், லேக் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாட்டர் இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா ஜஸ்ட் அண்டர் கிரவுண்டில் நிறைய வாட்டர் இருக்குது. அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி கிரவுண்ட் வாட்டரில் டெப்ளீஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சர்ஃபேஸ் வாட்டர்லேயும் இருக்குது, பட் கிரவுண்ட் வாட்டரில் இன்னும் நிறைய இருக்குது. அண்டு சில சமயம் பார்க்குறீங்களா, கடல் தண்ணி வந்து கீழே உள்ள நல்ல தண்ணியோட கலந்துக்குது, அதனால் அதை வந்து குடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு ஆகுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோமா. அண்ட் இப்போ வந்து இந்த இயர்லாம் பார்த்தீங்கன்னா கும்பமேளா நடக்க போகுது. ஸோ மேபி அதுலேருந்து கூட கொஸ்டின்ஸ் வரலாம். எல்லாமே சர்ஃபேஸ் வாட்டர் பற்றி தான். இப்போ கங்கா ரெஜுனேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ கும்பமேளா நடக்கும் போது ஈவன் தோ இட் இஸ் அ கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், கங்காவில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் அகெயின் அந்த வாட்டர் பொல்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்கா. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக. இதை இந்த ஆஸ்பெக்டில் மட்டும் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் இட், எதனால, ஏன், எப்படி, இதை மட்டும் பார்த்தா போதும். கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தால் லிங்க் பண்ணிக்கோங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து எனர்ஜி எப்பயுமே ஹாட் டாபிக் தான். எனர்ஜி நம்ம இங்கே மட்டும் பார்க்க மாட்டோம், எங்கே பார்ப்போம், ஜிஎஸ் பேப்பர் 3 எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் கூட எனர்ஜிங்கிற டாபிக் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. ஸோ எனர்ஜி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, உங்களுக்கு வழியே கிடையாது, எனர்ஜி இருந்தே ஆகணும். இப்போது கரண்ட்டே இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி கேட்பீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எனர்ஜி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள், அதோட இது என்ன, கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கா. எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால என்ன எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதே ஜியோகிரஃபியில் பேப்பர் 1 எனர்ஜி கிரைசிஸ் பார்த்தோம்ல. ஸோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முடிஞ்சிருச்சா, ஈஸியாக. அடுத்தது வந்துட்டு மினரல்ஸ். ஆப்வியஸ்லி எனர்ஜி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி மினரல் ரிசோர்ஸும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மினரல் ரிசோர்ஸ் என்னெல்லாம், அதில் என்னெல்லாம் இந்தியாவில் இருக்குது, என்னெல்லாம் இல்லை, என்னெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைக் அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை வந்து இனிமேல் நம்ம வந்து அதில் ஏதாவது ஒரு ஷார்ட்டேஜ் அப்படின்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது வந்துட்டு பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அண்ட் மெரைன் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பயோட்டிக் பார்த்துக்கலாம். பயோட்டிக் ரிசோர்ஸஸ்னால் ஒன்றும் இல்லை, லைக் உங்களை சுற்றி உள்ள பயோட்டிக் திங்ஸ் எல்லாத்துக்குமே அதில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போவீங்க. மெரைன் ரிசோர்ஸஸ்னால் ஆப்வியஸ்லி உங்களோட ஓஷன்லேயோ சீலையோ இல்லைனா வந்துட்டு சம்வேர் ரிலேட்டட் டு வாட்டர்லாம் அங்கே என்னென்ன மாதிரியான ஃபிஷ் இருக்குது, இல்லைனா பிளான்ட்ஸ் இருக்குது,
அகல்ஸ் அங்கேயே எக்கச்சக்கமான ரிசோர்ஸ் இருக்கும். இப்போ ஆயில் ரிசோர்ஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம கடற்கடியிலேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க? இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, பயோடைவர்சிட்டி லாஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் இந்த மெரைன் ரிசோர்ஸஸ் டிப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அகல்ஸ் இந்த மெரைன் ரிசோர்ஸஸ் டிப்ளீட் ஆகிறதுனால தான் பயோடைவர்சிட்டி நடந்துட்டு இருக்கு, லைக் பயோடைவர்சிட்டி லாஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கே வரும்? ஜிஎஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட் படிச்சோமா, அதே மாதிரி பிலிம்ஸில் என்விரான்மெண்ட்னு ஒரு கொஸ்டின் இருக்குமா. ஸோ இங்கே எல்லாத்தோடையும் இதெல்லாம் தொடர்புடையது தான். ஸோ நீங்கள் வந்து படிக்கிறதுனா சிங்கிள் சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படிக்கவே இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து தான் நீங்கள் இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ், வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் தியர் கன்சர்வேஷன். ஸோ ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது. ஏன்னா பிகாஸ் வி ஃபால் அண்டர் ட்ராபிக்கல் ரீஜன், டெம்பரேட் ரீஜன், ரெண்டுத்துலையுமே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் வச்சிருக்கிறதுனால நமக்கு எல்லா கைண்ட் ஆஃப் இதுவும் இருக்குது. ஆக்சுவலி ஒரு வாட்டி வந்து பிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க, அவுட் ஆஃப் த ஃபாலோயிங்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த இடத்துல வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதோட ஆன்சர் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார்ஸ். ஸோ அங்கே தான் வந்துட்டு ஆல் கைண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி. இது வந்து சம்வேர் அரௌண்ட் 2015 or 14 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் தான். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபாரஸ்ட்னால உங்களுக்கு எக்கச்சக்கமான யூசஸ் இருக்குது. லைக் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ரைபல் பீப்புளை நம்ம பாதுகாக்க முடியும். அதோட ஃபாரஸ்ட்டோட பேஸ் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். டிம்பர் கொடுக்குது, பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரிக்கு பேஸே ஃபாரஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. லைக் மெடிசினல் வேல்யூஸ்லாம் நீங்கள் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் அதே அளவுக்கு அந்த ஃபாரஸ்ட் வந்து டிப்ளீட் ஆகுது, டீஃபாரஸ்டேஷன் நடக்குது. அதனால தான் கன்சர்வேஷன் அப்படிங்கிறத அவங்களே வந்து டாப்பிக்லேயே கொடுத்துருக்காங்க. சிலபஸ்லேயே இந்த வார்த்தை இருக்குன்னா அப்போ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வைல்ட் லைஃப். வைல்ட் லைஃப் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், IUCN ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. வல்னரபிளாக இருக்குது, நிறைய அனிமல்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்டாக இருக்குது. டைனோசர் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. பட் நீங்கள் பிறந்து இவ்வளோ வருஷங்கள்லேயே எத்தனையோ அனிமல் வந்து எக்ஸ்டிங்க்டாக ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இனிமேல் நமக்கு வரப்போகிற ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் நம்மளால் காட்டவே முடியாது. அண்ட் எஸ் வைல்ட் லைஃப்னால நிறைய யூசஸும் இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இந்த டாப்பிக்கில். அண்ட் எனர்ஜி கிரைசிஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி மேலே பேசினோம்ல. ஸோ எனர்ஜின்னு வந்தாலே எனர்ஜி கிரைசிஸ் வந்துடும். ஸோ அந்த 2 டாப்பிக்கும் கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ எனர்ஜி கிரைசிஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இப்போ இந்தியாவில் வந்து ஆயில் எவ்வளோ முக்கியம், ஆயில்னால் ஜஸ்ட்டு சும்மா இல்லை, பெட்ரோலியம் அண்ட் அலைட் ப்ராடக்ட்ஸு. ஸோ இது எல்லாத்துக்கும் எவ்வளோ முக்கியம். இதை தவிர நம்ம வந்து ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் எவ்வளோத்துக்கு போகும், அதோட ஸ்கோப் என்ன, ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், எப்படி மிட்டிகேட் பண்ணலாம், இந்த மாதிரியான பல ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க போவீங்க. அவ்வளோதான். ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப குட்டி சாப்டர். இது சும்மா பார்க்கறதுக்கு தான் 10 பாயிண்ட்டுன்னு எழுதி வச்சிருக்கு. ஆனால் அவ்வளோலாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் யூ ஆர் டன், அவ்வளோதான், இந்த சாப்டர் டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி பேப்பர் சாப்டர் 1 நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்ல, அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ கம்பேர்ட் டு பேப்பர் 1 உங்களுக்கு பேப்பர் 2 ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் பேப்பர் 1. ஏன்னா பேப்பர் 1 நீங்கள் ஒழுங்காக படித்து முடிச்சிட்டிங்கன்னா பேப்பர் 2 படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபிசிக்கல் செட்டிங் அண்ட் ரிசோர்ஸஸ் இந்த 2 டாப்பிக்குமே பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே உள்ள பாக்கி டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சோன்னா நீங்கள் இன்னும் ஈஸியாக வந்து படிக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சே மீ இன் த காமெண்ட்ஸ் பிலோ. தேங்க் யூ.